நமது சொன்னா கூட்டம் தான் அதிகமா இருக்கு, சத்தம் அதிகமா இருக்கு. நமது சொன்னா நமது சொன்னா சின்னம், ஒட்டுவின் சின்னம், மகளிரின் சின்னம், மக்களின் சின்னம், தளபதியின் ஆட்சி பெற்ற சின்னம் நமது சின்னம், உங்கள் சின்னம். பானை 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 அதற்கான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தை வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னேற்ற கழகத்துடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகள் கேட்டிருக்கிறார். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னமா பானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு மரியாதைக்குரிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் திருமாவளவன் இதோ வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலர் பின்னாடி வரட்டும். அவங்களை நெரிச்சிட்டீங்க, நீங்க கொஞ்சம் விளக்குங்க. பெண்களை உள்ள விடுங்க, கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க, அவங்கள வெயில நிக்க வைக்காதீங்க. பெண்கள் வரட்டும், கொஞ்சம் தோழர்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க. நீ பின்னாடி போ. பெண்கள் உள்ள வரட்டும். தம்பி போட்டோ இருங்க. பெண்கள் வரட்டும், பெண்கள் வரட்டும்.
மதிப்பிற்குரிய கொளத்தூர், திம்மூர், செல்லக்குடி, மேத்தால், காரைப்பாடி, ரத்லாபுரம், ராமலிங்கபுரம், பாலம்பாடி, ஜமீனாத்தூர், மாக்காயகுளம், அருணகிரி மங்கலம், கொளத்தூர் ஆகிய கிராமங்களை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள், இந்திய தொழிலாளர் கட்சி போன்ற ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அமைப்புகளுடைய சேர்ந்த தோழர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் மீண்டும் உங்களை நாடி வாக்கு சேகரிக்க வருகை தந்திருக்கின்றார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு இரண்டாவது சுதந்திர போர் என்று நம்முடைய கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய மொழியை காப்பதற்கு, நம்முடைய நாட்டை காப்பதற்கு, நம்முடைய இனத்தை, அடையாளத்தை காப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு போராக நடைபெற இருக்கிறது. மோடியுடைய சர்வாதிகார ஆட்சி நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் இந்தியா கூட்டணி என்ற அந்த மாபெரும் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி வெற்றி பெற்று வந்தால்தான் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக இருக்கும். நாம் எல்லாம் நம்முடைய கருத்தை வெளியிலே பேச முடியும். எனவே இந்த போரில் வெல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த போரிலே முன்கள வீரராகத்தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் இங்கே வேட்பாளராக நிற்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலாக ஒலித்தவர், ஈழத் தமிழருக்காக பேசியவர், மணிப்பூரிலே பாதிக்கப்பட்ட சகோதரி, அந்த சகோதரிக்காக பேசியவர், மணிப்பூருக்கே சென்று ஆதரவு கொடுத்தவர், விவசாயிகளுக்கு எதிராக மோடி கொண்டு வந்த 3 சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வாதாடியவர், அந்த போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்காக பஞ்சாபிற்கே சென்று அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர் என்று என்றைக்கும் மக்களுக்காக களத்தில் இருக்கின்றவர் நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வாதிட்டவரும் நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் தான். எனவே நம்மை போன்ற கிராமத்து ஏழை எளிய மக்களுடைய உரிமைக்காக, ஏழை எளிய மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற அண்ணன் திருமா அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே பாலை சின்னத்திலே வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள். திம்மூர், சில்லக்குடி, மேத்தால், காரைப்பாடி, ரசலாபுரம், ராமலிங்கபுரம், பாலாம்பாடி, ஜமீனாத்தூர், மாக்காய்குளம், அருணகிரி மங்கலம், கொளத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து வருகை தந்திருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, நம்மிடையே வாக்கு சேகரித்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்களே, மாவட்ட இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவசங்கர் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களே, விவசாய அணியை சார்ந்த செல்லதுரை அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் ஜெயராமன் அவர்களே, மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் அவர்களே,
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் ரவி அவர்களை, இந்திய தொழிலாளர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஈஸ்வரன் அவர்களை, மக்கள் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் வழக்கறிஞர் மனோகரன் அவர்களை மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். திமுக தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும். இந்தியா என்கிற பெயரிலே ஒரு புதிய கூட்டணியை அமைத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு எதிராக அதிமுக, எனவே அதிமுகவை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரம் செய்தால் போதும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தால் போதும் என்று கருதாமல், அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு நல்லிணக்கமான உறவை பேணி பாதுகாத்து வருவதுடன், காங்கிரஸோடு எல்லா மாநில கட்சிகளும் இணைய வேண்டும், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் இணைய வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்துக் கொண்டவர். கடந்த 2 ஆண்டுகளாக அதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் அவர் தேசிய அளவிலே இந்த தேர்தலை அணுக வேண்டும், தேசிய அளவில் எதற்காக இந்த அணியை உருவாக்க வேண்டும், இதுதான் மிக முக்கியமான கேள்வி. மோடி அரசு 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் நாம் சந்தித்திருக்கிற சவால் கொஞ்ச நெஞ்சமல்ல. நம்முடைய வீடுகளில் நாம் வைத்திருந்த கசங்கிய 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று திடீரென்று ஒரு நாள் அவர் தொலைக்காட்சியிலே தோன்றி அறிவித்தார். கேபினெட் மந்திரி சபையை கூட்டி அவர் பேசவில்லை, நாடாளுமன்றத்திலே அதை பற்றி விவாதிக்கவில்லை. பிரதமர் என்கிற முறையிலே திடீரென்று தான் தோன்றித்தனமாக அவரே அந்த அறிவிப்பை செய்தார். இதனால் இந்தியா முழுவதும் மக்கள் எவ்வளவு அல்லல் பட்டார்கள் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நாமும் அதிலே பாதிக்கப்பட்டோம். நம்முடைய கைகளில் இருந்த இந்த ரூபாய் நோட்டுகளை எல்லாம் செல்லாது என்று அறிவித்து பதற்றத்தை ஏற்படுத்தி, வங்கியின் வாசலிலே போய் மணிக்கணக்கிலே மக்கள் காத்து கிடந்து அந்த ரூபாயை கொடுத்து வேறு ரூபாயை மாற்றுவதற்காக பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. ஆயிரக்கணக்கானவர்கள் அதனால் வெயிலில் சுருண்டு விழுந்து இறந்தே போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி உலகத்தில் எங்குமே கிடையாது. திடீரென்று ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து பிறகு 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பே உலக அரங்கில் சரிந்துவிட்டது. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றன. அந்தந்த நாட்டுக்கு சொந்தமான ரூபாய் நோட்டுகள் வெவ்வேறு பெயரில் அவற்றை எல்லாம் அழைக்கிறோம். அமெரிக்காவிலே இங்க நான் ரூபாய் என்று சொல்வது அமெரிக்காவிலே டாலர் என்று சொல்லுவார்கள். அந்த ஊர் ஒரு ரூபாய் டாலரை $1 என்று சொல்லுவோம். அந்த ஒரு டாலரும் இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு ரூபாயும் சமமா என்றால் சமம் இல்லை. அவன் $1 கொடுத்தால் நாம் அதுக்கு ஈடா 85 ரூபாய் கொடுக்கணும். இப்ப 100 ரூபாய்க்கு மேல முன்ன 60 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 104 ரூபாய். நம்ம காசு 104 ரூபாய் கொடுத்தாதான் அவன் காசு 1 ரூபாய்க்கு சமம். உலக அரங்கிற அமெரிக்காவுடைய 1 ரூபாயும் நம்ம ஊர் 104 ரூபாயும் சமம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டு ரூபாயுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா தவறான ஆட்சி தான், மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கை தான்
அதனால்தான் எல்லா பொருட்களின் விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கெல்லாம் ஹோட்டல்ல போய் வயிறார சாப்பிட முடியாது. ஒரு தோசை என்ன விலை, இட்லி என்ன விலை, ரூபாய்க்கு 3 இட்லி சாப்பிட்ட காலம் உண்டு. 3 ரூபாய்க்கு வயிறு நிரம்ப ஒரு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுருக்கிறோம், ஃபுல் மீல்ஸ். சென்னையிலே கூட 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்தா போதும், எவ்வளவு வேணாலும் சோறு போடுவாங்க. காய்கறி விற்பாங்க, சாம்பார் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். நான் முதல்ல சென்னைக்கு போனப்ப 5 ரூபாய் ஃபுல் மீல்ஸ், 5 ரூபாய் கொடுத்தா முழு சாப்பாடு, 3 ரூபாய் கொடுத்தா அளவு சாப்பாடு. இன்னைக்கு சாப்பாட்டினுடைய விலை எவ்வளவு? 150 ரூபாய், 120 ரூபாய், 100 ரூபாய்க்கு மேலதான் சாப்பாடு. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்தது எதனால்? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது யாரால்? சமையல் எரிவாயு 2018 ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட 2014 400 ரூபாய் ஒரு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் 400 ரூபாய், 450 ரூபாய். இப்ப 1200 ரூபாய், 3 மடங்கு உயர்ந்து போச்சு. இந்த விலைவாசி எல்லாம் யாரால உயர்ந்தது? இதுக்கெல்லாம் காரணம், நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் மோடி ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு வரியை வசூலிக்கிறார். சரக்கு மற்றும் சேவை வரி. அந்த வரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மாதிரி, எல்லா பொருளுக்கும் சமமா கிடையாது. நாம சாப்பிடுற இட்லியிலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி வரியை எக்கச்சக்கமா போட்டிருக்கார் மோடி. நம்ம பிள்ளைங்க எழுதுற பால் பாயிண்ட் பெண் இருக்க மை பேனா, அதுக்கு 18% வரி. 100 ரூபாய் கொடுத்து பேனா வாங்கினா அதுக்கு 18 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். அது அரசாங்கத்துக்கு நாம கொடுக்கிற வரி. அந்த வரி ஏன் இதுக்கு வசூலிக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரனுக்கு கொடுத்த கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அரசாங்கம். அவன்கிட்ட திருப்பி வாங்க முடியல. வெறும் 50,000 1 லட்சம் கிடையாது, 1 கோடி 2 கோடி இல்ல, ஆயிரக்கணக்கான கோடி ஒரே ஆள். 1000 கோடி, 3000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. 1 கோடினா 100 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாயை நம்மளால மொத்தமா பார்க்க முடியாது. 1 கோடி. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வங்கி பணம், பேங்க்ல போட்டிருந்த பணம். அந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒருத்தன் கொடுத்துட்டு அவன் கட்ட முடியலன்ட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். சரி பரவாயில்ல, நீ கட்ட வேண்டாம், நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு குஜராத் மோடிக்கு சொந்த மாநிலத்தை சார்ந்த ஏராளமான பேர் அப்படி வெளிநாட்டுக்கு ஓடிட்டான். பல லட்சம் கோடி பேங்க்ல இருந்த பணத்தை கடன்கிற பேர்ல வாங்கி இந்த அரசாங்கத்தை ஏமாத்திட்டு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அதையெல்லாம் ஈடு செய்யறதுக்கு தான் நம்ம தலையில மிளகா அரைக்கிறார் மோடி, 18%. அதனாலதான் காங்கிரஸ் மட்டும் எதிர்க்கல மோடிய, கம்யூனிஸ்டுகள் மட்டும் எதிர்க்கல மோடிய, திமுக மட்டும் எதிர்க்கல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் எதிர்க்கல, மதிமுக மட்டும் எதிர்க்கல. கட்சி சாராத பொதுமக்களும் இந்த ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சி, விலைவாசி உயர்வு கடுமையாக இருக்கிறது, எல்லா தளங்களிலும் பாதிப்புகள் இருக்கின்றன, வெறும் சாதி வெறி மதவெறியை மட்டும் இந்த அரசாங்கம் தூண்டுகிறது, எனவே இந்த அரசு வேண்டாம் என்று வட இந்திய மாநிலங்களில் விவசாயிகள் 1.25 வருஷம் போராடினாங்க. அதுக்கப்புறம் மோடி பணிந்தார். 1.25 வருஷம் தொடர்ந்து தினந்தோறும் வீட்டுல யாரும் படுக்கல, பொண்டாட்டி புள்ள புருஷன் எல்லாம் சேர்ந்து வண்டி கட்டிட்டு டிராக்டர்ல அங்கேயே டிராக்டர்லயே உட்கார்ந்து சோறாக்கி சாப்பிட்டு தினந்தோறும் ரோட்லயே கிடந்தாங்க. 365 நாள், கிட்டத்தட்ட 450 நாள் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் பணிஞ்சுது. எனவே இந்த அரசாங்கம் வேண்டாம் என்று சொல்லுவது வெறும் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்கள் இப்ப நடத்துகிற யுத்தம். ஒரு புறம் மக்கள், இன்னொரு புறம் பிஜேபி, அதன் பெண்பரிவார் கும்பல். இந்த மக்களுக்கும் பிஜேபிக்கு இடையில நடக்கிற யுத்தம் தான், தர்ம யுத்தம் தான் இந்த தேர்தல். அந்த மக்கள் போராடுகிறார்கள், அவர்களுக்கு துணை நிற்போம் என்பதுதான் திமுக கூட்டணியின் நிலைப்பாடு, இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடு. ஆகவே இந்த அரசு 10 வருஷம் இருந்துட்டார் மோடி பிரதமரா. மேலும் அவர் இருந்தால், வந்தால், அமர்ந்தால், அவர் பிரதமராக நீடித்தால் ரேஷன் கடைகள் இருக்காது, கட்டாயம் மூடிடுவார். 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, மூடிடுவார்.
நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற கல்வி, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இந்த மக்களுக்கு வழங்குற இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீடு இருக்காது, ஒழிச்சிருவார். விவசாயம் இருக்காது, எல்லா தொழிலும் தனியாருக்கு தாரை வார்த்து விடுவார். அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்காது. பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால வாத்தியாரை போட வேண்டியது, வாத்தியாரை போட்டா ஒரு வாத்தியாருக்கு 1.5 லட்சம் சம்பளம் தர வேண்டியிருக்கு. அதனால அரசாங்கத்துடைய கஜானா காலி ஆகுது. அதெல்லாம் கவர்மெண்ட் நடத்த வேண்டாம், தனியார்ட்ட கொடுத்துருங்கிறது தான் மோடி அரசாங்கத்துடைய கொள்கை. பள்ளிக்கூடம் தனியார்ட்ட போச்சுன்னா மானாவரியா கட்டணம் வசூலிப்பாங்க. நம்ம பிள்ளைகள் படிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால பிள்ளைங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு பள்ளிக்கூடம் முடிச்சு பல்கலைக்கழக வரையும் போறாங்க. எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குகிற அரசு தான் மோடி அரசு. விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படாத அரசு தான் மோடி அரசு. ரேஷன் கடையை ஒழிக்க துடிக்கிற அரசு தான் மோடி அரசு. 100 நாள் வேலையை பற்றி எல்லா இடங்களிலும் போனா கேட்கிறாங்க. இது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கிறதுனாலேயே மோடி அரசாங்கம் அதை ஊக்கப்படுத்தல. அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நிதியை 100 ரூபாய் கொடுத்த இடத்துல இப்ப 25 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியல. இந்த வேலை வந்ததுனால மக்கள் சோம்பேறி ஆயிட்டாங்களாம், உழைக்க மாட்டேங்கிறாங்களாம், சும்மா மண்ணை சீச்சு போட்டு சம்பளம் கேட்கறாங்களாம். வேலை செய்யாமலேயே வேலை செஞ்சுதான் கூலி போட்டுறாங்களாம் இருக்கிற இடையில இருக்கிறவங்க. அதனால அரசாங்க பணம் வீணாகுதான். மக்களுக்கு ஒழுங்கா போய் காசு சேர்றதுல இடையில இருக்கிறவன் பங்கு போட்டுக்கிறான். அதனால நாங்க நிதி தரமாட்டோம், இந்த திட்டமே வேண்டாம். இதுதான் மோடி அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் 100 நாளாவது மக்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களுக்கு 365 நாள் வேலை கிடைக்கிறது இல்ல. மழை காலத்துல வேலை இல்ல, கோடை காலத்துல வேலை இல்ல. எப்பயாவது சீசன் வர்ற நேரத்துல விவசாயம் பண்றாங்க. 3 மாசம் 4 மாசம் தான் வேலை கிடைக்குது. மற்ற நாள்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதனால 100 நாள் வேலை கட்டாயம் அரசாங்கம் கொடுக்கணும்னு கம்யூனிஸ்டுகள் உட்பட அத்தனை பேரும் வலியுறுத்தியதன் விளைவாக மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது வந்த திட்டம் தான் மகாத்மா காந்தி பெயரிலான இந்த 100 நாள் வேலை திட்டம். அது மகாத்மா காந்தி பெயர்ல இருக்கிறதுனாலையும் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் என்பதனாலே அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 4 இந்தியா முழுக்க ஓட்டு என்ன போற நாள். அன்றைக்கு மோடி அரசுக்கு சமாதி கட்டுகிற நாளாக அது இருக்க வேண்டும். அந்த அரசை விரட்டி அடிக்கிற நாளாக இருக்க வேண்டும். இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்கிற நாளாக அமைய வேண்டும். இந்தியா என்கிற இந்த தேசத்தை நாம் மீட்கிற நாளாக அது அமைய வேண்டும். ஆகவே இந்தியா விரைவில் மீளும், இந்தியா கூட்டணி ஆளும் என்பதை சொல்லி உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். மோடி அரசை தூக்கி எறிவோம். இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த அண்ணன் ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், தம்பி சிவசங்கர் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம், ராகுல் காந்தியின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. Como assim?